ஒரு கோவக்காய் பொரியல் சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. குளிர்ச்சி, சுகர் பேஷண்ட்டு சாப்பிட வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா காய்கறின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காங்க. அதுக்கு நான் சூட்டபிளாக பருப்பு வச்சுருக்கேங்க. இது குளிர்ச்சியும் வேற, நமக்கு பருப்பு சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பாருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. அவ்வளோ அருமையானது, மணக்க மணக்க ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் கடுகு 1/2 ஸ்பூனு. கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம் போடுறாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, எங்கள் வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலைங்க, ஒன்றா வதக்குறோங்க. நான் ஒரு 150 கிராம் கோவக்காவை அதில் போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடலாம். கிளறி இது சீக்கிரம் வேகிறதுக்கு உப்பு கொஞ்சம் போடுறோம். இப்போ கிளறிக்கிறோம். மிளகாத்தூள், நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் போடுறேன். அதாவது எல்லாம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க ஒரு 5 நிமிஷம். எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பெப்பர் 1/2 ஸ்பூன் போடு. வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூனு. தேங்காய் 2 ஸ்பூனுங்க. எல்லாத்தையும் ஒன்றா கிளறிட வேண்டியது. சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடிங்க. இதுக்கு பாருங்க பருப்புங்க. தேங்க்யூ. சூப்பரான கோவக்காய் ரெடிங்க. இதுக்கு சூட்டபிள் நான் பருப்பு வச்சுருக்கேங்க. அருமையாக இருக்கும்.